இன்னியோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏகலைவனை பற்றி. ஏகலைவன் அப்படிங்கிறவர் வந்து மகாபாரதத்தில் வராரு. ஏகலைவனோட அப்பா வந்து ஹிரண்ய தனுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நிஷாட அரசனுடைய ராஜகுமாரர் இந்த ஏகலைவன். ஏகலைவன் வந்து ஒரு இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர ஒரு இளவரசன் தான் வந்து ஏகலைவன். ஏகலைவனுக்கு வந்து இந்த வில் வித்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. இதில் வந்து தலை சிறந்த குரு யாருன்னு பார்த்தா துரோணாச்சாரியார். ஆனால் அந்த துரோணாச்சாரியார் என்ன பண்ணுவாருன்னா, ராஜ பரம்பரையை சேர்ந்த பசங்களுக்கு, இளவரசர் ராஜ பரம்பரையை சேர்ந்த இளவரசனுக்கு தான் அவர் வந்து அந்த இதை வந்து கலையை கற்றுக் கொடுப்பாரு. அதாவது இந்த பஞ்சபாண்டவர்கள், துரியோதனன், துச்சாதனன் அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு தான் அவர் வந்து கற்றுக் கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. இப்போ இந்த ஏகலைவன் என்ன பண்ணுறாராம், துரோணாச்சாரியார்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சுவாமி, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது துரோணர் என்ன சொல்கிறாராம், இல்லைப்பா, நான் ராஜ பரம்பரை சேர்ந்த பசங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கறது வழக்கம், உனக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. துரோணாச்சாரியோட தலை சிறந்த மாணவன் யாராம் அப்படின்னு பார்த்தா பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் இருக்கார்ல, அவரு தான் வந்து துரோணாச்சாரியோட தலை சிறந்த மாணவர். அவர் எடுத்த பேட்ச்லேயே அவன் தான் பெஸ்ட்டு. ஸோ எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார், அர்ஜுனன்னா ஒரு சாஃப்ட் சைடு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஏகலைவனும் என்ன பண்ணார், கற்றுக்கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. சரின்னு சொல்லி இவரும் போய் என்ன பண்ணுறாராம், துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு சிலையை வடிவடைச்சிக்கிறாராம். ஒரு கிளேயில் ஒரு துரோணாச்சாரியார் மாடலாக வச்சுட்டு அவரே என்ன பண்ணுறாராம், அந்த வில் வித்தையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாராம். கொஞ்ச நாள் ஆக 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 எல்லோரும் வளருவாங்க இல்லையா. அப்போ வளரும்போது ஒரு வாட்டி வந்து துரோணர், அர்ஜுனன்லாம் அந்த பக்கம் வரும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா வில்வித்தை, அந்த அவங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வில்வித்தை வந்து ஒருத்தர் பயிற்சி பண்ணுறதா அவர் பார்க்குறாரு. இப்போ துரோணர் போய் கேட்குறாரா, நீ யாருப்பா, உன்னோட குரு யார், இவ்வளோ நல்லா நீ வில்வித்தை பண்ணுறியே, அர்ஜுனனுக்கு நிகராக இருக்க நீ, உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா, நீ எந்த ராஜகுமாரன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஏகலைவன் சொல்கிறானா, நான் வந்து ராஜகுமாரன்லாம் கிடையாது சுவாமி, நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு வாட்டி கேட்டேன், நீங்கள் எனக்கு வந்து கற்றுக் கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அன்னிலேருந்து நான் என்ன பண்ணேன், உங்களை ஒரு சிலை வடிவடைச்சு உங்களை மானசீக குருவாக ஏற்றுன்னு நான் இந்த பயிற்சியை கற்றுக்கிறேன், நீங்கள் தான் என்னோடய குரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை மிஞ்சக்கூடாது, ஏன்னா அர்ஜுனன் தான் தலை சிறந்த மாணவன் அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாராம், சரி ஏகலைவா, நான் தான் உன்னோட குருன்னு சொல்கிறல, அப்போ எனக்கு வந்து குரு தட்சிணை கொடுக்கணும்ல, நீ உன்னோட தம்பு ஃபிங்கரை நீ எனக்கு குரு தட்சிணையாக கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏகலைவனும் அவரோட ஃபிங்கரை கொடுக்குறாரு. ஏன்னா தம்பு இல்லைன்னா அவங்களால அந்த ஆரோ விடவே முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட தலை சிறந்த மாணவனாக